பாம்பனில் மேக வெடிப்பால் கொட்டியது பெருமழை. ராமேஸ்வரத்தில் 10 மணி நேரத்தில் 41 சென்டிமீட்டர் மழை பதிவு. டெல்டா மாவட்டங்களில் தீவிரமடைந்தது வடகிழக்கு பருவமழை. தொடர் மழையால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிப்பு. ராமநாதபுரம், திருவாரூர், நாகை மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. ஒரு வாரத்திற்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். கலவரம் நீடிக்கும் மணிப்பூர் மாநிலத்திற்கு இதுவரை பிரதமர் மோடி செல்லாததற்கு திமுக உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டத்தில் கண்டனம். இனியும் வேடிக்கை பார்க்காமல் மணிப்பூர் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தல். மராட்டிய மற்றும் ஜார்க்கண்டில் அமைதியாக நடைபெற்று முடிந்தது சட்டப்பேரவை தேர்தல். உத்தரப்பிரதேச சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்காளர்களை வாக்களிக்க விடாமல் தடுத்த 7 காவலர்களை பணியிடை நீக்கம். மராட்டியத்தில் பாஜக கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். ஜார்க்கண்டில் பாஜக ஆட்சி அமைக்கும் என கருத்து கணிப்பு. ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்தது இலங்கை நீதிமன்றம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக பதிவு செய்த வழக்கில் உத்தரவு. பாகிஸ்தான் கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள் 7 பேர் உட்பட 14 இந்திய மீனவர்களை மீட்க வலியுறுத்தல். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. 3 நாட்களில் 1440 ரூபாய் அதிகரித்து 57,000 நெருங்கியது. நீடாமங்கலத்தில் செய்வினை எடுப்பதாக நகையை திருடிச் சென்ற போலீஸ் சாமியாருக்கு வலைவீச்சு. நகைகளுக்கு பதில் ஜல்லிக்கற்களை துணியில் கட்டி கொடுத்துவிட்டு தலைமறைவு. ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கியில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்திய அணி. இறுதிப் போட்டியில் சீனாவை 1-0 என்ற கணக்கில் வீழ்த்தி அபாரம். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் மேகவெடிப்பு காரணமாக 3 மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் முற்பகல் 11:30 மணி முதல் பிற்பகல் 2:30 மணி வரை இடைவிடாது கனமழை கொட்டியது. இதன் காரணமாக 3 மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவானதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், மிக குறுகிய இடத்தில் உருவான வலுவான மேக கூட்டங்கள் காரணமாக வேகமெடிப்பு நிகழ்ந்ததே இதற்கு காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். இதனிடையே ராமேஸ்வரத்தில் 10 மணி நேரத்தில் மொத்தம் 41 சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழை கொட்டியது. இதில் 3 மணி நேரத்தில் மட்டும் 36 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இதேபோல் தங்கச்சிமடத்தில் 32 சென்டிமீட்டர் மழையும், மண்டபம் பகுதியில் 26 சென்டிமீட்டர் மழையும், பாம்பனில் 23 சென்டிமீட்டர் மழையும் பதிவானது. இதனால் அப்பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. நாகை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வரும் 25, 26ஆம் தேதிகளில் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது.
நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கனமழை கொட்டியது. அங்குள்ள காந்திநகர் குடியிருப்பு பகுதியில் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியது. சிக்கல், கீழ்வேளூர், திருமருகல், வேளாங்கண்ணியில் விட்டு விட்டு மழை பெய்து வருவதால் பயிர்களுக்கு உரம் தெளிக்கும் பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக பெய்து வரும் கனமழையால் மன்னார்குடி, நீடாமங்கலம், கோட்டூர் ஒன்றிய பகுதிகளில் சுமார் 3000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். சம்பா பயிர் இப்போ களவெடிச்சு தூர் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த தூர் கட்டக்கூடிய சூழ்நிலையில் இப்போ பெய்யக்கூடிய மழை தூர் கட்டாக போவதற்கு சம்பா பயிர் தூர் கட்டாமல் இருப்பதற்கான ஒரு கெடுதலை உண்டு பண்ணுது இந்த மழை. அதுக்கு எந்த மருந்து கொடுத்தா நல்லது அப்படின்னு ஒரு ஆய்வு செய்து அதற்கான ஒரு ஏற்பாடு செய்து எல்லா விவசாயிகளுக்கும் அதை கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். தொடர் கனமழையால் மயிலாடுதுறை அடுத்த குளிர்சார் கிராமத்தில் சுமார் 50 ஏக்கரில் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. விளைநிலங்களில் தேங்கியுள்ள மழைநீர் விரைந்து வடிய வடிகால் வாய்க்காலை தூர்வாரும் பணியை வேளாண் துறை மேற்கொண்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன் ஆகிய பகுதிகளில் இடைவிடாமல் கனமழை பெய்து வருகிறது. ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியதால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். விருதுநகர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக காரியாபட்டி, மல்லாங்கிணர், திருச்சுழி, நரிக்குடி பகுதிகளில் அரசு பள்ளிகளுக்கு மதியத்திற்கு மேல் விடுமுறை விடப்பட்டதால் மழையில் நனைந்தபடி மாணவர்கள் வீட்டிற்கு சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி, பொன்னமராவதி, கரம்பக்குடி, கந்தர்வக்கோட்டை என மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் சாரல் முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. கொடைக்கானலில் மலைப்பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம் மற்றும் தொடர் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ராமநாதபுரம், திருவாரூர், நாகை மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் அதிகனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் ஒரு வாரத்திற்கு மழை நீடிக்கும் என்று தெரிவித்துள்ள வானிலை மையம் வரும் 25, 26 தேதிகளில் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் 7வது முறை திமுக ஆட்சி அமைக்க இன்றில் இருந்தே பரப்புரையை தொடங்க வேண்டும் என திமுக உயர்நிலை செயல்திட்டக் குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக உயர்நிலை செயல்திட்டக் குழு கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கே முன்மாதிரியான முத்திரை பதிக்கும் திட்டங்களை நிறைவேற்றி தமிழ்நாட்டை சிறப்புமிகு மாநிலமாக உயர்த்தி காட்டி வரும் முதலமைச்சருக்கு கூட்டத்தில் பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் 16வது நிதிக்குழுவின் அறிக்கையில் முழுமையாக இடம்பெறுவதோடு ஒன்றிய அரசும் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென திமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று முதல் திமுகவின் ஒவ்வொரு தொண்டனும் 2026 சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை தொடங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எங்களுடைய உயர்நிலை செயல்திட்டக் குழு கூட்டம் நடைபெற்றது. பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த கூட்டம் நடைபெற வேண்டும் என்ற வகையிலே ஒரு ஆண்டுக்குள்ளாக இது நடைபெற வேண்டும் என்ற முறையிலே இன்றைக்கு நாங்கள் அதை நடத்தி இருக்கிறோம். பல்வேறு பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், தீர்மானங்களை குறித்து பேசினோம். மக்களை சந்திப்பது, ஆட்சியின் சாதனைகளை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும், அதை எல்லோரும் கண்காணிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஒன்றிய பாஜக அரசின் ஜனநாயக விரோத, மக்கள் விரோத, அரசியல் சட்ட விரோத செயல்பாடுகளுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு இலங்கை தமிழர்கள் விரும்பும் அரசியல் தீர்வை அந்த நாட்டு புதிய அரசிடம் ஒன்றிய பாஜக அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் திமுக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மணிப்பூர் மாநிலத்தை ஒன்றிய, மாநில பாஜக அரசுகள் கைகழுவி விட்டதாக கூறி கண்டனம் தெரிவிக்கப்பட்டதுடன் இனியும் வேடிக்கை பார்க்காமல் மணிப்பூர் மக்களின் பாதுகாப்பை பிரதமர் மோடி உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 57,000 ரூபாயை நெருங்கியிருப்பதால் நடுத்தர மக்கள் கலக்கமடைந்துள்ளனர். சென்னையில் ஏறுமுகமாக இருந்த ஆபரண தங்கத்தின் விலை கடந்த வாரம் சற்று சரிவை சந்தித்திருந்தது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 55,480 ரூபாய் வரை குறைந்தது. இந்நிலையில் தங்கத்தின் விலை கடந்த 3 நாட்களாக மீண்டும் உயர்ந்து வருகிறது.
ஒரு சவரன் தங்கம் 56,520 என்று விற்பனையாகிய நிலையில் 400 ரூபாய் உயர்ந்து 56,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 50 ரூபாய் உயர்ந்து 7,115 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. 1 கிராம் வெள்ளி 2 ரூபாய் விலை அதிகரித்து 101 ரூபாய்க்கும், கிலோ 1,00,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சரிவை சந்தித்து வந்த தங்கத்தின் விலை மீண்டும் ஏற்றம் கண்டிருப்பது நடுத்தர மக்களிடம் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பாகிஸ்தான் கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த 7 மீனவர்கள் உட்பட 14 இந்திய மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த ஜனவரி 3ஆம் தேதி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 மீனவர்களுடன் சேர்த்து 14 இந்திய மீனவர்கள் குஜராத்தின் போர்பந்தரில் இருந்து மீன்பிடிக்கச் சென்றபோது பாகிஸ்தான் கடற்படை கைது செய்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். 14 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு ஏறக்குறைய 10 மாதங்கள் முடிவடைந்துள்ள நிலையில் மீனவர்களின் தற்போதைய நிலை குறித்தும் அவர்களை விடுவிப்பதற்கான முயற்சிகள் குறித்தும் தகவல் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். மீனவர்களை விடுவிப்பது தொடர்பாக நீண்ட காலமாக நிச்சயமற்ற தன்மை நிலவுகிறது என குற்றம் சாட்டியுள்ள மு.க.ஸ்டாலின் மீனவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மிகுந்த மனவேதனையுடன் உள்ளதாகவும் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். எனவே பாகிஸ்தான் கடற்படையினரால் நீண்ட காலமாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி இயந்திர படகுகளையும் மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்க உறுதியான தூதரக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மராட்டிய சட்டமன்றத்துக்கான தேர்தலில் மாலை 5 மணி நிலவரப்படி 58% வாக்குகள் பதிவாகியுள்ளன. பொதுமக்களும் அரசியல் தலைவர்களும் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து ஆர்வமுடன் ஜனநாயக கடமையாற்றினர். மராட்டிய மற்றும் ஜார்க்கண்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்றது. மராட்டியத்தில் உள்ள 288 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்தனர். இங்க உள்ள பொருளாதாரத்தை எல்லாமே குஜராத்துக்கு மாத்திட்டாங்க. அது நிறைய பேருக்கு அதிருப்தி. பொருளாதாரம் இங்கே குறைஞ்சி வருது. மெயின் கம்பெனி எல்லாமே குறைஞ்சி வருது. இப்போ உள்ள சூழ்நிலையில் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு கொண்டு அங்கே வரக்கூடிய மெயின் கம்பெனி, அதாவது லட்சக்கணக்கில் உள்ள லட்சத்தி கோடிக்கு மேலே உள்ள கம்பெனிகள் எல்லாமே அவங்க கடைசி நேரத்தில் ராத்திரியோடு ராத்திரியாக போய் டீலிங் வச்சு உடனே நேரங்க குஜராத்துக்கு மாற்றாங்க. அதனால் இதெல்லாம் மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறதுனால கீழ் மக்கள்லேருந்து மேலே வர எல்லாமே ஒன்றா வேணும் அப்படிங்கிறனால, ஒரே இதாக வேணும் அப்படிங்கிறனால அவங்க ஆட்சி மாற்றம் தேவை. குஜராத்துக்கு தான் எல்லா கம்பெனியும் கொண்டு போகிறாங்க. குஜராத் அவருடைய இடங்களுக்காண்டி, மோடியோட இடங்களுக்காண்டி அங்கே கொண்டு போகிறாங்க. இங்கே தொழில் வளம் இருந்தும் இங்கே முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க. மேக்சிமம் உத்தவ் தாக்கரே தான் வருவார்னு நாங்கள் நினைக்கிறோம். எல்லாரும் அதுக்காண்டி தான் பாடுபடுறாங்கன்னு தெரியுது. மராட்டிய துணை முதலமைச்சரும் பாராமதி சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான அஜித் பவார் குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார். அதே தொகுதியில் மூத்த அரசியல் தலைவர் சரத்பவார் மற்றும் மக்களவை உறுப்பினர் சுப்ரியா சுலே ஆகியோரும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். தானே பகுதியில் அம்மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார். ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி மற்றும் துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் ஆகியோர் நாக்பூரிலும், ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் மும்பையிலும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். महाराष्ट्र के विकास के लिए और यहाँ के गांव गरीब मजदूर किसान के कल्याण के लिए अच्छी सरकार और अच्छा नेतृत्व, यही महाराष्ट्र के भविष्य को बदल सकता है. आज हमारा चुनाव यानी लोकतंत्र का उत्सव है और मुझे सभी जनता से अपील करनी है कि वो किसी भी हालत में वोटिंग करे और अपना जो अधिकार है, एक प्रकार से मूलभूत अधिकार है, उसका वहन करे और निश्चित रूप से लोकतंत्र को. ராஜ்பவனில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வாக்களித்தார். நாக்பூரில் RSS தலைவர் மோகன் பகவத், மும்பையில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் உள்ளிட்டோர் வாக்களித்தனர். மும்பையில் உள்ள வாக்குச்சாவடியில் மராட்டிய முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே மனைவி மற்றும் மகன் ஆதித்யா தாக்கரேவுடன் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தார். ஜார்க்கண்டில் முதல் கட்டமாக 43 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு கடந்த 13ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் எஞ்சியுள்ள 38 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குச்சாவடிகளில் மக்கள் காத்திருந்து ஆர்வத்துடன் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர்.
மராட்டியம், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பி-மார்க் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் மராட்டியத்தில் பாஜக கூட்டணி 157 தொகுதிகள் வரை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணி 146 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏபிபி மேட்ரைஸ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் மராட்டியத்தில் பாஜக கூட்டணி 170 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்றும் இந்தியா கூட்டணி 130 இடங்கள் வரை வெற்றி பெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீப்பிள்ஸ் பல்ஸின் கருத்து கணிப்பின்படி மராட்டியத்தில் பாஜக கூட்டணி 197 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்றும் இந்தியா கூட்டணி 112 இடங்கள் வரை வெற்றி பெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பி-மார்க் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணி 47 தொகுதிகளில் வென்று ஆட்சி அமைக்கும் என்றும் பாஜக 40 இடங்களை மட்டும் கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏபிபி மேட்ரைஸ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் ஜார்க்கண்டில் பாஜக கூட்டணி 47 தொகுதிகளில் வென்று ஆட்சி அமைக்கும் என்றும் காங்கிரஸ் கூட்டணி 30 இடங்களில் வென்று பின்னடைவை சந்திக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீப்பிள்ஸ் பல்ஸின் கருத்து கணிப்பின்படி ஜார்க்கண்டில் பாஜக கூட்டணி 48 தொகுதிகள் வரை வென்று ஆட்சி அமைக்கும் என்றும் காங்கிரஸ் கூட்டணி 30 இடங்கள் வரை வெற்றி பெற்று பின்னடைவை சந்திக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க வேதாந்தா நிறுவனம் விண்ணப்பிக்கவில்லை என விளக்கமளித்துள்ள தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசு அனுமதித்த பகுதி எது என்று ஆராய்ந்து வருவதாக தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டி கிராமம் கடந்த 2022இல் தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் தலமாக அறிவிக்கப்பட்டது. 7 மலைகளை உள்ளடக்கிய இந்த பகுதியில் சமணர் படுக்கை, குடைவரை கோயில், வட்டெழுத்து கல்வெட்டு என ஏராளமான புராதன சின்னங்கள் உள்ளன. ராசாளி கழுகு உட்பட அரிய வகை பறவை இனங்களும் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அரிட்டாப்பட்டி பல்லுயிர் தலத்தில் அழகர் மலைக்கு அருகே 2015 ஏக்கரில் டங்ஸ்டன் எனும் கனிம வளம் வெட்டி எடுப்பதற்கு வேதாந்தாவின் கிளை நிறுவனமான ஹிந்துஸ்தான் நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அளித்துள்ள விளக்கத்தில் வேதாந்தா நிறுவனம் மாநில அரசிடம் இதுவரை விண்ணப்பிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு அனுமதி அளித்துள்ள குறிப்பிட்ட பகுதி எது, எந்த அளவுகோலின் அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டது என்று தமிழ்நாடு அரசு ஆராய்ந்து வருவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கில் சின்ன உடைப்பு பகுதியில் உள்ள மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக சின்ன உடைப்பு கிராமத்தில் நிலம் கையகப்படுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விமான நிலைய விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தும் நிலங்களுக்கு மாற்று இடமும் வீடும் கட்டித்தரப்படும் என உறுதியளிக்கப்பட்ட நிலையில் தற்போது அக்குடும்பங்களை வெளியேற்றும் முயற்சியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடைப்பு பகுதியில் உள்ள மக்களை வெளியேற்ற இடைக்கால தடை விதிக்க கோரி அப்பகுதியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி மாலா சின்ன உடைப்பு கிராம மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். நிலம் கையகப்படுத்தப்படுவதற்கு உரிய விதிகளை பின்பற்றி மக்களுக்கு நோட்டீஸ் வழங்கி அதன் அடிப்படையில் ஆக்கிரமிப்பாளர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறிய நீதிபதி இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே இடிந்து விழும் மண் வீடுகளில் வாழும் பழங்குடியின மக்கள் அரசு தங்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோத்தகிரி அருகே அணில்காடு என்ற பகுதியில் குறும்பர் பழங்குடியைச் சேர்ந்த 10 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் மண் வீடுகளில் பல ஆண்டுகளாக குடியிருக்கின்றனர். மழைக்காலங்களில் வீடுகள் இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் மூங்கில் மற்றும் கற்கள் கொண்டு வீடுகள் கட்டி வாழ்ந்து வருகின்றனர். மேலும் தெருவிளக்குகள் இல்லாததால் அடர்ந்த வனப்பகுதியில் வாழும் மக்கள் கரடி, யானை, சிறுத்தை உள்ளிட்ட வன விலங்குகளின் அச்சுறுத்தல் இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். 13 குடும்பம் இருக்கு. இருந்தாலும் 5 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு 7 வீடு கட்டினா நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இந்த மின்சாரம் வீட்டுக்கு இருக்குது, தெருவில் இல்லை. நடைபாதை கொஞ்சம் போட்டுருக்கணும், கொஞ்சம் சரி கொஞ்சம் போடணும். ஊர் மட்டும் ரொம்ப இது இருக்குது. கரண்ட்டு, தெரு லைட் இல்லை. இந்த வீடு சில பேருங்களுக்கு வீடு இல்லாமல் அது இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்தா ஒரு நல்லது இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குங்க.
தமிழக அரசு உடனடியாக புதிய வீடுகள் கட்டித்தந்து அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டுமென்று அணில்காடு பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலத்தை தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். பாலப்பட்டி ஊராட்சியில் உள்ள கூத்தாங்கல்பட்டி கிராமத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு குடகனாற்றின் குறுக்கே 40 லட்சம் ரூபாய் செலவில் பாலம் கட்டப்பட்டது. இந்நிலையில் வேடச்சந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக குடகனாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுடன் பாலம் முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் பள்ளி மாணவ மாணவிகள், பணிக்கு செல்வோர் முழங்கால் அளவு தேங்கிய நீரில் நடந்தபடி பாலத்தை கடக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. நான் அரசு மேல்நிலைப்பள்ளி அழகாபுரியில் படிக்கிறேன். எங்கள் ஊரை சுற்றி தண்ணி நிற்கிறனால எங்களால் போக வர முடியல. நாங்கள் நனைஞ்சிக்கிட்டு தான் போயிட்டு வரோம். ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கனால எங்களால் அட்டன் பண்ணவும் முடியல. அதனால் இந்த பாலத்தை கொஞ்சம் பெருசாக கட்டி தந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிட்டும் கை பாலம் கட்டல, அங்கிட்டும் கட்டல, முண்டமாக இருக்குது. எங்களுக்கு போக்குவரத்துக்குள்ள எந்த பிரச்சனையும். நாங்கள் தண்ணி குளம் இருக்கிற சார். ரேஷனுக்கு போனால் 1 மைலுக்கு 1 மைல் போகணும். பஸ்ஸுக்கு போனாலும் 1 மைல் போகணும். எங்களால் வயசானவங்களாம் இருக்கிறாங்க. நாங்கள் கூலி வேலைக்கு போனாதே வயிறு வளர்த்த முடியும். பூரா அந்த கூத்தாங்கல்பட்டில் இருக்க பூரா கூலி சாணந்தே. நாங்கள் எங்கிட்டு வேணாலும் இந்த ஒரே பாதையே இருக்குது. பஸ்ஸுக்கு போனாலும் பாலம் முறையாக கட்டப்படாததே இதற்கு காரணம் என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உயரம் குறைவாக கட்டப்பட்ட அந்த பாலத்தை அகற்றிவிட்டு புதிய பாலம் அமைத்து தர வேண்டுமென்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கடந்த ஜூன் மாதம் விஷச்சாராயம் குடித்து 66 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்குகளை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை, பாமக வழக்கறிஞர் கே பாலு, பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ், தேமுதிகவின் பார்த்தசாரதி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், பாலாஜி அமர்வில் நடைபெற்ற விசாரணையில் புதுச்சேரி உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து எத்தனால் கொண்டுவரப்பட்டுள்ளதால் சிபிஐ விசாரணை தேவை என்று இன்பதுரை, மோகன்தாஸ் ஆகியோர் தரப்பில் வாதிடப்பட்டது. அரிதான வழக்காக கருதி சிபிஐக்கு மாற்ற வேண்டுமென கே பாலு தரப்பில் வாதிடப்பட்டது. வழக்கில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்ட தமிழ்நாடு அரசு தரப்பு புலன் விசாரணை முடிந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் சிபிஐக்கு வழக்கை மாற்றுவதால் எந்த பயனும் இல்லை என்று வாதிட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்து தீர்ப்பளித்துள்ள நீதிபதிகள் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டதோடு தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் ஆணையிட்டனர். உடனடியாக இந்த ஆவணங்கள் சிபிஐயினுடைய விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அந்த பொறுத்தவரையில் இது ஒரு புதிய கோணத்தில் இந்த விசாரணை தொடங்க இருக்கிறது. பல்வேறு மர்மங்கள், பல்வேறு சந்தேகங்களுக்கான விடை வரக்கூடிய சிபிஐ விசாரணையில் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் சிறப்பாகவே விசாரித்து வந்ததாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேல்முறையீடு குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என்று தெரிவித்தார். நாங்கள் என்ன சொல்கிறோம், சிபிசிஐடி ப்ராப்பராக விசாரிச்சிருக்கிறதை உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கோம். எத்தனையோ உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் உச்சநீதிமன்றத்தில் மாற்றப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த தீர்ப்புகள், மாற்றப்படக்கூடிய தீர்ப்புகள் தான் உச்சநீதிமன்றத்தில் சரியான முறையிலே வாதங்களை நாங்கள் எடுத்து வைத்து நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உண்டு. சிபிசிஐடியினுடைய விசாரணை சரி என்று எங்களால் நிரூபிக்க முடியும். அதற்கான ஆதாரங்கள் எங்களிடத்தில் இருக்கின்றன. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு வழக்கறிஞர்களோடு கலந்து ஆலோசித்து மேல்முறையீடு செய்வது குறித்து முடிவு செய்து அறிவிப்பார்கள். ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையிலான ஆணையமும் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் குறித்து விசாரித்து வருவதாக அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டுவரப்பட்டால்தான் பூரண மதுவிலக்கு சாத்தியமாகும் என்றார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை சேர்ந்த இளம்பெண் ராகவி தாய்ப்பால் தானம் வழங்கி பச்சிளம் குழந்தைகளின் தேவதை தாயாக மாறியுள்ளார். காமாட்சியம்மன் கோயில் தெருவில் வசித்து வரும் ராகவி தினேஷ் தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். ராகவி தனது குடும்பத்தாரின் சம்மதத்துடன் தனியார் தொண்டு நிறுவனத்திற்கு தாய்ப்பால் வழங்கி வருகிறார். கோவை மற்றும் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனைக்கு தன்னார்வலர்கள் மூலம் தாய்ப்பால் வழங்கி வரும் இவர் இதுவரை சுமார் 17 லிட்டர் வரை தாய்ப்பால் தானம் செய்துள்ளார். மில்கை பேக்கெட்டில் சேவ் பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். நம்ம ஃப்ரீசர்லேயே தான் வச்சுருக்கணும். அது பார்த்திங்கன்னா NICU பேபிஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ 3 to 4 months வரைக்கும் அதுக்கு வேலிடிட்டி இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 17 லிட்டர்ஸ் பிரஸ்ட் மில்க் கொடுத்துட்ருக்கேன்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது மூலியமாக அவங்களுக்கும் இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி முன் வந்து கொடுக்கணுங்கிறது என்னோட கோரிக்கையாக வைக்கிறேன். ராகவி தாய்ப்பால் தானம் செய்வது இணையதளங்களில் வேகமாக பரவியதை அடுத்து அவரை பின்தொடர்ந்து பல பெண்கள் தாமாக முன்வந்து தாய்ப்பால் தானம் செய்து வருகின்றனர். மராட்டிய சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மும்பையில் பாலிவுட் நட்சத்திரங்களும் பிரபலங்களும் ஆர்வத்துடன் வந்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். மராட்டியத்தில் உள்ள 288 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. மும்பையில் காலையில் வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே பாலிவுட் நட்சத்திரங்களும் பிரபலங்களும் அடுத்தடுத்து வந்து வாக்களித்து தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். முன்னாள் கிரிக்கெட் வீரரும் தேர்தல் ஆணைய தூதருமான சச்சின் டெண்டுல்கர் காலையிலேயே குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்தார். I've been ECI icon for a while now, and the message that I've been giving is do turn up and vote. It's our responsibility. I hope people will take that effort and come and vote. I urge everyone to come and vote. தொடர்ந்து திரைப்பட இயக்குநர்கள் கபீர் கான், ஜோயா அக்தர், ஃபர்ஹான் அக்தர், நடிகை கௌதமி கபூர், ரித்திஷ் தேஷ்முக், ஜெனிலியா தம்பதி, நடிகர்கள் ஜான் ஆப்ரஹாம், சோனு சூட், அக்ஷய் குமார் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் வாக்களித்தனர். बढ़िया बात है, इंतजाम बहुत अच्छा किया हुआ है, बहुत अच्छा इंतजाम किया हुआ है। मैं देख रहा था कि सीनियर सिटीजन के लिए बहुत अच्छा इंतजाम किया हुआ है, बहुत सफाई रखी हुई है, एंड बस आज यही है कि सब लोग आएँ, वोट करें, दैट इज द मोस्ट इम्पोर्टेंट. பாலிவுட் நடிகர்கள் சல்மான் கான், ரன்பீர் கபூர், சுனில் ஷெட்டி, நிகிதா தத்தா, அர்ஜுன் கபூர், சையப் அலி கான், முன்னாள் நடிகையும் பாஜக எம்பியுமான ஹேமா மாலினி, நடிகைகள் மாதுரி தீக்ஷித், கரீனா கபூர், ரகுல் பிரீத் சிங், ட்விங்கிள் கண்ணா, இஷா தியோல், இஷா கோபிகர், பின்னணி பாடகர் சங்கர் மகாதேவன், திரைப்பட இயக்குநர் சுபாஷ் கை ஆகியோரும் வாக்களித்து தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார்கள். अपना वाशी शहर जो है नवी मुंबई बहुत ही पीसफुल शांति है यहाँ पर, और बहुत अच्छा से बंदोबस्त किया है। यहाँ पर सभी लोग आके मतदान शांति पूर्वक एक मेथड से कर रहे हैं। एवरीबडी फॉलोइंग द रूल। यही सबको बोलूंगा कि अभी भी हाथ नहीं लगाओ, 4-5 घंटे हाथ नहीं लगाओ। பிரபல தொழிலதிபர் முகேஷ் அம்பானி, அவரது மகன்கள் ஆனந்த் அம்பானி மற்றும் ஆகாஷ் அம்பானி ஆகியோரும் வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்றினர். இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்கு காத்திருப்பு காலம் 3 ஆண்டுகளாக இருப்பதால் புறநோயாளிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். டெல்லியை சேர்ந்த 52 வயதான ஜெய்தீப் டே என்பவர் வலது காலில் ஏற்பட்ட காயத்துக்கு சிகிச்சை பெறுவதற்காக எய்ம்ஸ் மருத்துவமனையின் புறநோயாளிகள் பிரிவுக்கு சென்றுள்ளார். ஆனால் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்கான தேதி 2027ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நாள் ஒன்றுக்கு 15,000 புறநோயாளிகள் சிகிச்சைக்காக வருகின்றனர். அவர்களில் 10% பேருக்கு எம்ஆர்ஐ, எக்ஸ்ரே, ஸ்கேன் போன்றவை எடுக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் புறநோயாளிகளின் காத்திருப்பு காலம் 6 மாதங்களிலிருந்து 3 ஆண்டுகள் வரை உள்ளதாக மருத்துவ பணியாளர்கள் தெரிவித்தனர். எய்ம்ஸ் மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்கு 2,000 முதல் 3,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் தனியார் மருத்துவமனைகளில் 25,000 ரூபாய் வரை செலவாகும் என்பதால் ஸ்கேன் எடுக்கும் முடிவையே ஜெய்தீப் கைவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது குதித்து சேதப்படுத்திய குரங்கு விழுந்த வேகத்தில் எழுந்து நின்று ஓடும் காட்சி வெளியாகியுள்ளது. வாரணாசியில் வீட்டின் மேற்கூரையில் நின்றிருந்த குரங்கு ஒன்று அங்கு வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது திடீரென குதித்தது. அப்போது காரின் சன்ரூஃபை உடைத்த குரங்கு காருக்குள் விழுந்த வேகத்தில் எழுந்து நின்று ஓடியது. இந்த காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி வெளியாகியுள்ள நிலையில் வீடியோவுக்கு பலரும் நகைச்சுவையான கருத்துக்களை கூறியுள்ளனர்.
ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேருக்கு இலங்கை நீதிமன்றம் ஓராண்டு சிறை தண்டனை விதித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து அக்டோபர் 23ஆம் தேதி நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை 2 விசைப்படகையும் 16 மீனவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தது. இதனைத் தொடர்ந்து சிறைக்காவல் முடிந்த நிலையில் இலங்கை ஊர்காவல் படை நீதிமன்றத்தில் மீனவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதில் 12 மீனவர்களை விடுதலை செய்தும் 4 மீனவர்கள் 2வது முறையாக எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதால் ஓராண்டு சிறை தண்டனை விதித்தும் இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விடுதலையான 12 மீனவர்கள் இன்னும் ஓரிரு தினங்களில் தாயகம் திரும்புவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெலுங்கு பேசும் மக்களை அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு சென்னை எழும்பூர் நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி பிராமணர் பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற நடிகை கஸ்தூரி தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது பேசுபொருளானது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து ஹைதராபாத்தில் தலைமறைவாக இருந்த அவரை கடந்த 16ஆம் தேதி போலீசார் கைது செய்தனர். வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து நடிகை கஸ்தூரி புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி நடிகை கஸ்தூரி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது சிறப்பு குழந்தையின் நலனை கருத்தில் கொண்டு தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என கஸ்தூரி தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அப்போது மனிதாபிமான அடிப்படையில் காவல்துறை தரப்பில் ஆட்சேபனை தெரிவிக்காததால் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். ரவுடி சம்பவம் செந்திலின் கூட்டாளிகள் 2 பேர் திருந்தி வாழ வாய்ப்பு கேட்டு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக ரவுடி சம்பவம் செந்தில் தேடப்பட்டு வருகிறார். இந்த நிலையில் அவரது கூட்டாளிகள் என்று கூறப்படும் பிரபல ரவுடிகள் எலி யுவராஜ், ஈஷா என்கிற ஈஸ்வரன் ஆகிய இருவரும் குடும்பத்தினருடன் வந்து காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திடீர்னு மனம் மாற்றம்னா ஃபேமிலி ஆகிப்போச்சு, இதுக்கப்புறம் வேணாம், தொடர்ந்து சிறைக்கு போயிட்டே இருக்கிறோம், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வேணான்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு எழுதி கொடுத்துருக்கோம். எலி யுவராஜ் 5 கொலை வழக்குகள் உள்பட 15 வழக்குகளிலும், ஈஸ்வரன் 5 கொலை வழக்குகள் உள்பட 26 வழக்குகளிலும் தொடர்புடையவர்களாவர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக விசாரித்ததாகவும் இதற்கும் தங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் ஆவணப்படம் வெளியாக தடையில்லா சான்று வழங்கிய தயாரிப்பாளர்களுக்கு நடிகை நயன்தாரா நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் பல்வேறு மகிழ்வான தருணங்கள் அடங்கிய தனது திரைப்பயணத்தில் மிகவும் இன்றியமையாத படங்கள் குறித்த நினைவுகள் ஆவணப்படத்தில் இடம்பெற வேண்டும் என விரும்பியதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக சம்பந்தப்பட்ட படங்களின் தயாரிப்பாளர்களை அணுகியபோது எந்தவித தயக்கமோ தாமதமோ இல்லாமல் தடையில்லா சான்றிதழ் வழங்கிய அவர்களது பேரன்பு என்றென்றும் நன்றியோடு நினைவில் இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி பாலிவுட்டில் ரெட் சில்லிஸ் என்டர்டைன்மெண்ட் பட நிறுவன உரிமையாளர் ஷாருக் கான் மற்றும் அவரது மனைவி கௌரி கான், தமிழில் ரெட் ரெயின் மூவிஸ் உரிமையாளர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் செண்பகமூர்த்தி உள்ளிட்டோருக்கும், தெலுங்கில் கோனிடிலா புரொடக்ஷன் நிறுவன உரிமையாளர் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி மற்றும் ராம் சரண் உள்ளிட்டோருக்கும், மலையாள சினிமாவில் ராசிகா என்டர்டைன்மெண்ட் நிறுவன உரிமையாளர் விந்தியன் உள்ளிட்டோருக்கும் நடிகை நயன்தாரா தனது நன்றியை தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பை கூட முடிக்காத மணமகனுடன் வாழ மாட்டேன் என்று கூறி பட்டதாரி மணமகள் திருமணத்தை நிறுத்திய சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துள்ளது. சுல்தான்பூர் மாவட்டத்தில் உள்ள முஸ்த்பாபாத் கலா என்ற கிராமத்தில் 28 வயதுடைய பெண் ஒருவருக்கு அகந்த் நகர் கிராமத்தை சேர்ந்த 30 வயதுடைய இளைஞருக்கு திருமணம் செய்ய இரு வீட்டாரின் பெற்றோர் முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்தனர். திருமண தேதியான கடந்த 17ஆம் தேதி மணமேடையில் மணமகனும் மணமகளும் அமர்ந்திருந்த நிலையில் திடீரென திருமணத்தை நிறுத்துமாறு பெற்றோரிடம் கூறியுள்ளார். அதற்கான காரணத்தை பெற்றோர் கேட்கும்போது 10ஆம் வகுப்பில் தோல்வியடைந்த மணமகனை திருமணம் செய்ய மாட்டேன் என்று பட்டதாரி மணமகள் மறுப்பு தெரிவித்துள்ளார். இரு வீட்டாரும் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்த நிலையில் மணமகன் தரப்பிலிருந்து மருமகளுக்கு கொடுத்த நகைகளை திருப்பி ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.